Hello friends, welcome to Nanba you and me channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போறோம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்றதுக்கு நான் 3 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். இதை கரைச்சி எடுத்துடலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி கூட ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு அதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். நம்ம குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சத்தூள் 3 போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துடலாம். வறுத்து எடுத்த பின்னாடி ஒரு பாத்திரத்தில் நிறைய எண்ணெய் ஊற்றி, புளிக்குழம்புக்கு நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெந்தயம் சேர்த்திக்கலாம். வெந்தயம் சேர்த்தின பின்னாடி சிம்மில் வச்சிடலாம், இல்லாட்டி வெந்தயம் கரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் சீரகம் சேர்த்திக்கலாம். சீரகம் சேர்த்தின உடனேயே கொஞ்சம் வெங்காயம் சேர்த்திக்கலாம். சீரகம் பொரியும் போதே வெங்காயத்தை சேர்த்திக்கணும். வெங்காயத்தை சேர்த்தின பின்னாடி பூண்டு சேர்த்திக்கலாம். வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்தின பின்னாடி நல்லா இதை கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஒரு நிமிஷம் வதங்கின பின்னாடி இது கூட 1 ஸ்பூன் இல்லாட்டி 1.5 ஸ்பூன் அளவுக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாப்பொடி சேர்த்திக்கலாம். இந்த மிளகாப்பொடி எதுக்கு சேர்த்துறோம் அப்படின்னா, இந்த எண்ணெயிலேயே நல்லா மிளகாப்பொடி வதங்கும் போது இந்த குழம்போட கலர் நல்லாயிருக்கும். நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணக்கும் போது எண்ணெயோட கலரே மாறிடும். இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை சேர்த்திக்கலாம். தக்காளி விழுதை சேர்த்தின பின்னாடி நல்லா கலந்து விட்டு அதையே கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். வதக்கும்போது இந்த மாதிரி கலர் மாறிடும். கலர் மாறின பின்னாடி நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி எல்லாம் செய்யும்போது டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இல்லாட்டி 1.5 ஸ்பூனுக்கு மல்லிப்பொடி சேர்த்திக்கலாம். மல்லிப்பொடி சேர்த்தின பின்னாடி நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு குழம்பு கொதிக்கட்டும். கொஞ்சம் கொதிக்கும்போது உங்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்குங்க. எந்தளவு உங்களுக்கு குழம்பு வேணுமோ அந்த மாதிரி. நான் தேங்காயை எடுத்து அரைச்சி அதில் பாதி தேங்காயை மட்டும் சேர்த்துறேன். அதுக்கப்புறம் மீதி தேங்காயை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, தேங்காய் பாலாக ஒரு தடவை கலக்கி விட்டு கொதி வந்ததும் தேங்காய் பாலாக சேர்த்திக்கிறேன். நிறைய தேங்காய் சேர்த்திட்டோம் அப்படின்னா குழம்பு ஃபுல்லாக அதுக்கப்புறம் தேங்காய் மாதிரி தான் இருக்கும். அதனால் தேங்காய் பாலாக சேர்த்திக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் இது காரம் அடிக்காது. அதோட ஃப்ளேவர் மட்டும் குழம்புல இருக்கும். சூப்பராக இருக்கும். நல்லா கொதி வந்ததும் சிம்மில் வச்சு நம்ம வறுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்தின பின்னாடி கத்திரிக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் கத்திரிக்காயில் எல்லாம் உப்பு பிடிக்கும். அந்த உப்பு தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரட்டும் நல்லா வேகட்டும். நல்லா கொதி வரும்போது சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான். நல்லா கொதி வந்த பின்னாடி இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கலரே பார்க்குறக்கு அழகாக இருக்கும். கடைசியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. இந்த நல்லெண்ணெய் எதுக்குன்னா, புளிப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லெண்ணெய் ஒரு புளிப்பை எடுத்துட்டு ஒரு சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும். இது எல்லா புளிக்குழம்புக்குமே ஊற்றிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி. அவ்வளோதான். சூப்பரான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நண்பா யூ அண்ட் மீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.